அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மரை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸ்டார்ட் யோர் டே ஏர்லி. உங்கள் காலையை கொஞ்சம் சீக்கிரமாக புஷ் பண்ணி கொஞ்சம் 5 மணிக்கே எந்திரிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த காலையில் 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்கள் நேரம் தான். இந்த டைமில் கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அனல் அதிகமாக இருக்காது. ஸோ ஃபிசிக்கலாக உங்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்கள் அந்த டைமிங்கில் செஞ்சிடலாம். முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிடுங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டி இவங்க எல்லாருமே இந்த வத்தல் வைக்கிறது, வடகம் போடுறது, இந்த மாதிரி வெயிலை வீணாக்காமல் செய்கிற வேலைகள் எல்லாமே காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு செஞ்சுருவாங்க. 7 மணி கூட எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நாள் ரொம்ப நல்லா அமையும். செகண்ட் பாயிண்ட், ஹைட்ரேட் ஸ்மார்ட்லி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சம்மரில் நிறைய தண்ணி குடிக்கணும். 3லேருந்து 4 லிட்டர் 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த தண்ணி குடிக்கிறதுல ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா, மூலிகைகளை இந்த தண்ணீரில் ஊற வச்சு குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மினரல் லாஸை அது ஈஸியாக ரெப்ளனிஷ் பண்ணிடும். என்னென்ன மூலிகைலாம் ஊற வைக்கலாம்? வெட்டிவேர், ரோஜா இதழ், ரோஸ்மேரி லீவ்ஸு, லெமன் கிராஸு, எலுமிச்சம்பழம், எலுமிச்சத்தோல், பதிமுகம், கருங்காலி, நெல்லிக்காய், நாரத்தை இலை, இதெல்லாம் பயன்படுத்தலாம். சம்மரில் எப்பயுமே டைஜஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது இந்த ஓமம், சோம்பு, சீரகம் இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணியை குடிக்கும்போது நமக்கு அந்த வயிறு பிளாட்டாக வருது, பசி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமும் சரியாகும். இப்போ நீங்கள் ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூரின் கலரை செக் பண்ணிக்கோங்க. யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குன்னா தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி வெயிலில் போகிறீங்க அப்படின்னாலே உங்கள் கண்களை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கண்களுக்கு எப்பயுமே குளிர் கண்ணாடிகள்னு சொல்லக்கூடிய சன்கிளாஸஸ் அணிஞ்சுக்கோங்க. தலைக்கு எப்பயுமே கொஞ்சம் ஒயிட் பிரிம்ட் ஹேட்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அகலமாக முகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தொப்பிகள், இல்லைன்னா தலையில் இந்த முண்டாசு கட்டுறது, டர்பன்ஸ் அணியிறது, இந்த மாதிரி தலைக்கு தலைப்பாகை அணியிறது ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ தூர பயணம் போகிறாங்க, அதுவும் சம்மர் சீசனில் போகிறாங்க அப்படின்னா ஆவாரம் பூ இந்த சீசனில் நிறைய பூத்துருக்கும். அந்த பூக்களை தலையில் வச்சு தலைப்பாக கட்டிக்கிட்டாங்கன்னா அது பாடிக்கு பயங்கர கூல் கொடுத்து உங்கள் பாடி ஹீட்டை எப்பயுமே ஆப்டிமம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்ஸு, சன் பர்ன்ஸ் இதெல்லாம் வராமல் தடுக்கும். அப்போது நீங்கள் குளியல் பொடியில் இந்த ஆவாரம் பூ சேர்ந்த குளியல் பொடிகள் பயன்படுத்துறது, இல்லை ஆவாரம் பூ கொதிக்க வச்ச டீ குடிக்கிறது, இதெல்லாமே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயமா அமையும். மழை காலத்துக்கு மட்டும் இல்லை, வெயில் காலத்துக்கும் கொடை நல்லது. லைட் கலர்ஸ் கூட இந்த வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸ்லிப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷூஸ் அணியாமல் ஓப்பன் டைப் ஆஃப் சாண்டல், ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு போகிறது காலில் வேர்வை வராமல் பாதுகாக்கும். காலில் அதிகமான வேர்வை உருவாகிறதுனால காலில் சேத்து புண்ணு, காலில் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வெயில் காலத்தில் வேர்வை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை துடைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாமல், உங்கள் புடவை, முந்தானை, ஷால் இதிலெல்லாம் துடைக்காமல் கர்ச்சிஃப் பயன்படுத்துங்க. இந்த கர்ச்சிஃப் பயன்படுத்துறதால கண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். ஏன்னா இந்த சீசனில் கன்ஜக்டிவைட்டிஸ், மெட்ராசைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப காமன். அந்த காலத்துலேருந்தே நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கல்யாணம், விசேஷங்கள் இதெல்லாம் வரவேற்புன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வரவங்களுக்கு பன்னீர் தெளித்து, சந்தனம் கொடுத்து, கற்கண்டு மாதிரி இனிப்புகள் கொடுத்து வரவேற்பாங்க. இந்த மெத்தடால் இப்போ நீங்கள் வெளியில் அழுத்து களைச்சி வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த பன்னீரை லைட்டாக மிஸ்ட் மாதிரி உங்கள் மேலே நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டயர்ட்னஸ் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் சீக்கிரம் மீண்டு வந்துடுவீங்க. ஸ்கின் அலர்ஜிஸ், சன் பர்ன் இது எல்லாத்தையுமே தவிர்த்திடலாம். அடுத்தது மிட் டே ரெஸ்ட். பகலுறக்கம் செய்யும் அப்படின்னு சொல்கிற சித்த மருத்துவம் வேனல் கால ஒழுக்கத்தில் மட்டும் மதிய வேலையில் ஒரு 1/2 மணி நேரம் துயில் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 to 30 minutes ஆஃப்டர்நூனில் ஒரு சின்ன ஸ்லீப் பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால நல்லது அப்படின்னா, இது பிளட் ப்ரெஷரை குறைச்சி உங்கள் ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் மூட் ஸ்விங்ஸு, ஆன்சைட்டி, ஒரு பதட்டம், இது எல்லாத்தையுமே குறைக்கும். உங்கள் டயர்ட்னஸை ஃபுல்லாக நீக்கிடும். அதனால் மத்தியானத்தில் ஒரு சின்ன தூக்கம் நல்லது தான். நைட் ரொட்டீன், இரவு செய்ய வேண்டிய விஷயங்கள். மாலை வந்ததும் திரும்ப ஒரு குளியல் போடுங்க. இது நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கும். உங்களோட நைட் டின்னர் ரொம்ப லைட்டாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஒரு நிலா வெளிச்சத்தில் ஒரு குட்டி வாக் போகிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு, அதாவது சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு கடலாடுதல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அப்படின்னா என்னென்னா, பீச்சுக்கு போய் அந்த பீச் தண்ணியில் கடல் அலைகளில் காலை நனைக்கிறது. இது எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த சம்மரோட ஹாட்னஸை
சந்திரனோட ஒளிக்கதிர்கள் நம்ம உடம்புல இருந்து குறைக்கும், இந்த பூமியும் குளிர்ச்சியாக்கும், நம்ம உடம்பையும் குளிர்ச்சியாக்கும். அதனால நைட் ரொட்டீனாக ஒரு ஸ்மால் வாக் ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் பாட்டி கையில் நிலா வெளிச்சத்தில் கையில் சோறு உருட்டி தருவாங்க. அதை சாப்பிட்றதே ஒரு அலாதி சந்தோஷம். திரும்ப கூட ஒரு ஃபேமிலி கேதரிங்காக நிலா வெளிச்சத்தில் ஒரு இரவு உணவு அரேஞ்ச் பண்ணால் குடும்ப ஒற்றுமையும் மேம்படும். இந்த சம்மரில் ஏசி போட்டு தூங்குறது ரொம்ப காமன். ஆனால் அந்த ஏசி போட்டு தூங்குறதால அந்த ரூமில் இருக்கக்கூடிய மாய்ஸ்ட்னஸ் ஃபுல்லாக அந்த ஏர்லேருந்து போயிடும். ஸோ காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப ட்ரை த்ரோட்டு, ட்ரை நேசல் பேசேஜஸ் இந்த மாதிரி தொந்தரவுகளோடு எந்திரிப்போம். அதனால் இப்போ ஏசி போடுறீங்கன்னா அதில் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஜன்னலாவது திறந்து வைங்க. இல்லைன்னா ஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஹியூமிடிஃபையர் இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் நீர் நிரப்பி வச்சிங்கன்னா உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய மாய்ஸ்ட்னஸ் மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.